வெல்கம் பேக் டு அவர் த்ரீமாச் யூடியூப் சேனல். நீங்கள் இணைந்திருப்பது மூவி டீசர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் செக்மெண்ட். நான் உங்கள் CK யோகேஸ்வரன். இன்னைக்கு ஒரு 100%லேருந்து 200% கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னன்னா வேறு எதுவுமே கிடையாது. 12 அப்படின்னாலே உலக ஸ்டைல் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியன் சினிமாவோட அன்டிஸ்பியூட்டட் எம்பரர் கிங் மேக்கர்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட தனிப்பட்ட ரீதியாக மிகப்பெரிய ரசிகராக அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ஹீரோவாக, ஒரு மோட்டிவேட் பார்த்து வளர்ந்த கோடி ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். சோ வேலையில அவருக்கு 74வது பிறந்தநாள் இன்று த்ரீமாஸ் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்களுக்கு வந்து நம்ம தெரிவிச்சிருவோம். தலைவா, லவ் யூ தலைவா, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ தலைவா. சேகதா சேகதா முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து நேற்று நைட்லேருந்து சொல்லவே தேவையில்ல. தலைவர் பிறந்த நாள்னாலே கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வெரிஃபைட் பாலிட்டிஷியன்ஸ்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து அவ்வளோ ட்வீட்ஸும் அவ்வளோ இன்ஸ்டாவில் போஸ்ட் எல்லாம் குவிஞ்சிக்கிட்டு இருக்கிற இவ்வேளையில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறது 3 விஷயம். ஒன்றாவது நம்ம வின்டேஜ், ஓகேவா, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தளபதி மணிரத்னம் சார் இயக்கி தளபதி படம் வந்து எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது ரீரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் சும்மா திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேர்ல்டு வைட் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தா மலேசியாலையும் நம்ம கொண்டாடி இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, மலேசியாவில் வந்து சிவாஜி த பாஸ் அவர்கள் வந்து DAK எவல்யூஷன் அவங்க மூலிமா வெளியிடுக்கண்டு அதுவும் சூப்பராக வந்து கலக்கிக்கிட்டு செலிப்ரேஷன் ஒரு கட்டம் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததான் மிச்சம் 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் இந்தியன் மூவின்னு சொல்லக்கூடிய கூலி அந்த படத்தோட ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருமோ அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு கேரை போட்டு ஜெயிலர் 2ன்னு ஒன்று இருக்கு ராஜா, நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரசல் புரசலாக விஷயங்கள் போய்கிட்டு இருந்து இது ரெண்டும் கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸ், எப்படி ரெண்டுமே ஒரே டைமில் விடுவாங்க? வாய்ப்புலேயே நினச்சிருக்கிற மாரி கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிலர் 2 வர்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு கிடையாது. ஆனால் வந்து எல்லாம் ஷார்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த மின்னுக்கு இருக்க டீசர் ட்ரெய்லரை. பட் வந்து எடிட் பண்ணி மேபி நியூ இயரோ இல்லை அடுத்த வருஷம் பொங்கலுக்கோ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலர் 2ஓட ரூமர்ஸுக்கு முற்றுப்புள்ளி வச்ச நேரத்தில் நேற்று நைட்டு 12 மணிக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்க நேரத்தில் வழக்கம் போல் சன் பிக்சர்ஸ் நல்ல ஒரு பேங்கரான ஒரு பர்த்டே ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போட்டு தெரிக்க விட்டாங்க. இருந்தாலும் நேற்று நைட்டு எந்த அப்டேட்டும் வரலங்கிறது விடிய முழிச்சுக்கிருந்த என்ன போல பல கோடி ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்த இவ்வேளையில் இன்னைக்கு மத்தியானம் டாங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், இன்று மாலை 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த என்ன படம் KGFல வந்து அறிகுறி கொடுத்துட்டான், KGF அறிகுறி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு அறிகுறி கொடுத்துட்டு ஸோ இன்னைக்கு வந்து ஒஃபிஷியலாக கூலி டீசரோ இல்லை கூலி ட்ரெய்லரோ இல்லை கூலியில் ஏதோ ஒன்று வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஸ்டாண்ட் பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது வந்ததுலேருந்து இன்னும் பயங்கர ஹைப்பில் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்துருச்சு. கூலி எப்படி வந்திருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து செம்ம மாசா இருந்துச்சு. அந்த கூலி டைட்டில் ரிவ்யூ வீடியோவில் வந்து செம்ம மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், அதுக்கப்புறம் உபேந்திரா, அதுக்கப்புறம் வேற யாரு எத்தனையோ பேர் எல்லாம் தாண்டி கீண்டி கடைசியாக நேற்று பார்த்தா நம்ம அமீர் கான் அந்த படத்தில் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸும் கிளம்பி இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ் வச்சு இந்த படம் வந்து கன்ஃபார்மாக காலிவுட் மிகப்பெரிய ஏக்கமாக வச்சிருக்கிற 1000 crores அசால்ட்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் தான் அது நிர்ணயிக்கும். இந்தியன் சினிமாவுக்கே முதலாக உலக மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தது தலைவர் தான் இந்திரன் மூலியமா, அதை யாரும் மறக்க முடியாது. ஸோ அழகாக அவரோட பொட்டன்ஷியலும் இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸையும் சரியா லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ணா இது 1000 crores ஆகிறதுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நேரம் தாழ்த்தாம மணி இப்போ ஆயிடுச்சு, என்ன அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தலைவா, ஐயோ தலைவா,
எப்பா பிச்சிட்டாயா மனசை பிச்சிட்டாயா லோகேஷ் கனகராஜ். அதாவது ரொம்ப என்ன மாரி எதிர்பார்த்துக்கு இருந்தாங்களாம், எல்லாமே வந்து ஒரு செம்ம ஒரு மாசானது ஒன்றுமோ வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கு இந்த நேரத்தில் பொறுமை இந்த வாட்டி தலைவர் பிறந்த நாள் நல்லா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்று வெளியாக்கி விடுவோன்னு சொல்லிட்டு அனிருத் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சிக்கிட்டு வைப் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட் என்னன்னா வந்து 3 விஷயம். ஒன்றாவது டிஆர் வாய்ஸ் சிக்கிட்டு சிக்கா கேன அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது தலைவர் செம்மையாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அதாவது ஒரு பிளட் தெறிக்க இருக்கிற ஒரு படத்தில் வந்து இந்த மாரி ஒரு ஷேட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வெளியாக்கியிருக்காரு. எனக்கு இதை பார்க்குறப்ப அப்படியே அச்சஸில் அந்த விண்டேஜில் வந்து அந்த ரஜினி சார் இருப்பார்ல, அந்த சந்திரமுகி பாட்டு, அதுக்கப்புறம் அந்த பரட்டை அப்படிங்கிற 6லேருந்து 60 வரை உள்ள படம், அதெல்லாம் வந்து அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு ஜோவியலான ரஜினியை நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காமிச்சிருக்காரு. அவரோட ஷர்ட்லேருந்து, அந்த டெனிம் ஷர்ட்லேருந்து, அந்த டான்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம செலிப்ரேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்சு அவ்வளோதான். அடுத்த 24 மணி நேரத்துக்கு தான் ட்ரெண்டிங். இதுக்கப்புறம் இதோட ஃபுல் சாங்கை கேட்டு அனிருத்தை போட்டு பிச்சு எடுக்க போகிறாங்க பசங்க. செம்மையா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ரத்த தெறிக்க ஒன்று வரப்போகுது அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் எதுக்கு ஆக்ஷன் இப்படி என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை விட்டுருக்காங்க. சத்தியமாக செம்மையா இருக்கு. ஜோக்கா ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க தலைவர் ஃபேன்ஸ்லேருந்து சினிமா ஃபேன்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ தட்டி பாருங்க, கூலி சிக்கிட்டு வைப்புன்னு சொல்லிட்டு யூடியூப்ல தட்டி பாருங்க. செம்ம ஜோவியெல்லாம் செம்ம பண்ணா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. 74 வயசுங்க இவருக்கு. 74 வயசுல என்ன மாரி ஒரு சரிஸ்மா, என்ன மாரி ஒரு ஸ்டைல், இப்போ வரைக்கும் அந்த நம்பர் 1 அந்த எம்பரர் கிங்குங்கிற பொசிஷனையும் இவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய மனதையும் இவர் வந்து வென்று வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவர் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லலாம். தலைவர் உண்மையிலே வந்து ஒரு தீர்க்க தரிசி. அவ்வளோ ஒரு சரிஸ்மாவோட எப்படிங்க எவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி வந்துட்டார். மெடிக்கல் ரீதியாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, அவரோட வாழ்க்கை அவர் பார்க்காத விஷயம். ஆனா அந்த ஆன்மீகங்கிற அப்படி ஒரு சக்தியை பிடிச்சிட்டு இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வயசுல டெலிவர் பண்ண முடியும்னா ரஜினிகாந்த்ங்கிற பேருனால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாதுங்க. அட்டிச்சு சொல்லலாம். இவ்வளோ வயசாகியும் இன்னும் லீட் ரோல்ல நடிக்கிறது உலகத்துல இவர் ஒருத்தர் மட்டும் தான் கேப்பபிள். அது வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் இவர் வயசாயிட்டாரு, இவர் ரிட்டையர் ஆக கண்ணா பொறு கண்ணா ஒன்றும் முடியல, இந்த உடம்புல மூச்சு வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் ஃபேன்ஸை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு ஹேட்டர்ஸை வந்து தம்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. தலைவா நீங்கள் நீடூழி வாழணும். கூலி அப்டேட்டு உண்மையிலே செம்ம ட்ரீட்டாக இருக்குது. தேங்க்யூ லோகேஷ் கனகராஜ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தலைவரோட செல்ல பிள்ளை அனிருத் வேலையை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பொண்ணை வைப்பு தான். ஸோ நீங்கள் இந்த கூலியோட டீசரை பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போகலாம். உண்மையிலே செம்ம வைப்பில் இருக்கேன் நான். ஸோ அந்த ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இதை ரிப்பீட்டடில் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரியாக்ஷன் வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் CK யோகேஸ்வரன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன் நீங்களா, இந்த கமெண்ட்ல வந்து தலைவரை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி தாராளமா பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுடன் நிறைவடைவது நான் உங்கள் CK யோகேஸ்வரன். தேங்க்யூ so much. This is your 3 much. Yeah, thank you. அந்த தலைவரை பார்த்தோன்னே எனர்ஜி பிச்சுக்கிட்டு இருக்குங்க.